Taste the Daily. கோவை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை மது போதையில் இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. எர்ணாகுளத்திற்கு புறப்பட இருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது மது போதையில் காரில் வந்த இளைஞர்கள் பேருந்து நிற்கக்கூடிய இடத்திற்கு அருகில் காரை நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து ஓட்டுநர் கேட்டதற்கு காரில் வந்த பெண் உள்ளிட்ட 5 பேர் ஓட்டுநரை தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் காரில் வந்தவர்களை தாக்கியுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே துக்க நிகழ்வுக்கு வந்தவர்களிடம் 10 சவரன் தங்க நகை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலவனூர் கிராமத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு துக்க நிகழ்ச்சிக்காக உறவினர்கள் வந்திருந்த நிலையில் பெண்கள் அணிந்திருந்த தாலிச்செயின் உட்பட 10 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதி கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாததை இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.